அப்படி என்று தெரிவிக்க என்ன கேளுங்கள் என்றார். அங்கே சரவண பொய்கையில் இருக்கின்றாரே முருகப்பெருமான். ஆமா, அவர் என்ன ஜாதி? அவர் என்ன ஜாதி? கைலங்கிரியிலே கைலங்கிரியிலே படிகளந்து கொண்டிருக்கின்றாரே முக்கந்தாரி ஆகிய உமா பரமேஸ்வரர். ஆமா, அவர் என்ன ஜாதி? ஆழ்கடலில் பள்ளி துயர்ந்து கொண்டிருக்கின்றாரே மாலாகிய கண்ணன். அவர் என்ன ஜாதி? இந்த மூவருடைய ஜாதியை உரைத்தே உண்டானால் கண்டிப்பாக கூறிய உடனே கேட்ட கேள்விக்கு கௌதமரானவர் கேட்ட கேள்விக்கு வீடுமர் பதில் உரைக்க முடியாமல் நின்றார்கள். நான் எப்படி தலையோடு தன்மை போல அசிங்கப்பட்டிருந்தார் அந்த அரங்கேற்றிருக்கிறேன். அவர் நின்று விட்டார்கள் என்ற உடனே ஏனென்றால் சபையானது பொது, பள்ளி என்பது பொது, சதாகம் என்பது பொது. சதாகம் என்பது பொது. இப்படி இருக்கிற தருணத்திலே ஒருவனுடைய உயிராகப்பட்டது போகின்ற தருணத்தில் எந்த ஜாதிக்காரர் வேண்டுமானாலும் ஜலத்தை ஊதினால் உயிராகப்பட்டது வந்துவிடும். ஆமா, அதற்கு ஏதாவது ஜாதிபாத வேறுபாடு உண்டா? இல்லை. கூட்டம் என்பது பொது. ஆமா, ஒரு கூட்டத்திலே எந்த ஜாதிக்காரர் வேண்டுமானாலும் அமரலாம். அவரவர்களுடைய விருப்பம். பள்ளி என்பது பொது. ஆமா, எந்த ஜாதிக்காரர் வேண்டுமானாலும் வந்துவிடலாம், கலந்து கொண்டு படித்து முன்னேறலாம். அவரவர்களுடைய திறமை. இப்படி இருக்கின்ற தருணத்திலே இதெல்லாம் பார்த்துக்கொண்டு என் தம்பி துரியோதனன் இப்படியாகத்தானே இருக்கின்ற தருணத்திலே என் தம்பி துரியோதனன் அவன் எழுந்து அண்ணன் அசிங்கப்பட்டு சபையில் இருக்கிறான் என்று ஒரு உரமாக அமர்ந்திருந்தவன் எழுந்து ஓட்டோட்டமாக ஓடி வந்து அண்ணா கர்ணா மாசமாக என அழைத்து என்ன செய்தான்? எந்த நாடு காலியாக இருக்கின்றது என்று தன்னுடைய மாமாவாக விலகக்கூடிய ஜகுனி மாமனை அழைத்து கேட்டார். மன்மதனுடைய அங்கத்தை வைத்து எரித்த இடம் காலியாக இருக்கிறது என்று ஜகுனியாகப்பட்டவர் துரியோதனத்தில் தெரிவிக்க அந்த துரியோதனன் என்ன செய்தான்? அவன் அந்த தேசத்தை அங்கு தேசம் என்று பெயர் சூட்டி அந்த அங்கு தேசத்தை எனக்கு மணிமுடி சூட்டி வைத்து அழகு பார்த்தான். யார்? என் தம்பி துரியோதனன் செய்தான். என் தம்பி நான் சொன்னேன். இப்படி இருக்கின்ற தருணத்திலே இதெல்லாம் நாட்டை கொடுத்து அப்படியே போயிட்டான்றியா? போக மாட்டான், கிடையாது. என்ன செய்தான்? அந்த நாட்டிலே நீ அரசனாக அமர்ந்து அரசாணையில் இருக்கின்ற தருணத்திலே யார் வந்து எதை கேட்டாலும் வாரி 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 அப்படி என்று வாரி குடிக்க வேண்டும். பொன்பொருள் பூஷணங்கள் அனைத்தும் எனக்கு ஒரு அறையை ஏற்படுத்திவிட்டு அந்த அறையிலே வைத்து விட்டு சென்று விடுவான். நான் வாரி வாரி மக்கள் அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டிருப்பேன். கொடுத்துக் கொண்டிருக்கின்ற தருணத்திலே ஓட்டோட்டமாக ஓடி வருவான். என்னுடைய முகத்தை பார்ப்பான். பார்த்துட்டு அந்த பொக்கிசாரை அப்படி பார்ப்பான். திரும்பி ஜாலியாக இருக்கின்ற தருணத்திலே அப்படி கையை அப்படி காட்டுவான். எப்படி கையை அப்படி காட்டுவான்? காட்டின உடனே பொக்கிசார அனைத்தும் நிரம்பிடும். அப்படியே ரம்பிவிடும். பார்த்துட்டு சென்று விடுவான். சென்ற உடனே இப்படி வாரி 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 கொடுத்து இந்த மக்கள் அனைவரும் இடத்திலே மக்கள் மனதில் நான் எப்படி பெயர் பெற்றிருக்கிறேன் தெரியுமா? நாங்க கேட்ட பொருள் அளிக்கும் கேடி பெற்ற கர்ணன் என்றோம். கேட்ட பொருள் அளிக்கும் மக்கள் அனைவரிடத்தில் வாரி வாரி கொடுத்து மக்கள் எனக்கு அனைவரும் வைத்த பெயர் என்ன தெரியுமா? வாரிவல்லல், வாரியே வல்லல், குடைவல்லல், குடைவல்லல், தானவல்லல். இப்படியாகத்தானே எனக்கு பல நாமங்களை இந்த மக்கள் அனைவரும் வைத்த பெயர். அப்பா உனக்கு நான் கேட்டா கொடுத்துருவோம் நினைக்கிறியா? எனக்கு வேணாம். கொடுத்துருவா எப்பேற்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பேன். எப்படிலாம் என்ன பண்ணுவ? தேவராஜன்ல கொடுத்தா காலையில போய் என்ன செய்வாங்க? 12 மணிக்கு கடை தரத்துக்கு முன்னாடி போய் பிளாக்ல வாங்கி கொடுத்துருக்கோம். வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி கேட்டா சொல்லணும்னு கேட்டா நான் சொல்றேன், எனக்கு தெரியாது. போக மாட்டேன்.
உன்ன போல ஆளை பார்த்து கொடுப்பேன். உன்ன போல ஆளை எப்படி தெரியுமா? ஆட்டம் உடனே ஒரு மருந்து எதை கேட்டாலும் கொடுத்தா இந்த பொருள் எங்க போய் சேரும்? நல்ல முறையில் போகின்றதா? எனக்கு கொடுத்தனா வாராக எனக்கு கொடுத்தனா அரிசிதான் வாங்கி சோத்தான். இப்படிப்பட்ட ஆளை பார்த்து தான் கொடுப்பேன். அப்படி இதெல்லாம் என்னுடைய சொத்துக்கிறியா? யாருடைய சொத்து? எங்க அப்பா அம்மா சம்பாதிச்சது கிடையாது. அதுக்கும் பதில் சொல்றேன். இந்த கையில சொத்தை வாரி கொடுப்பதற்கு என்று பிறந்தவன் இந்த கர்ணன். எப்படி தெரியுமா? ஒரு நாள் அந்த துரியோதனன் அவன் ஜவுனிக்கிறான் பாரு, தன்னுடைய மருமகனே துரியோதனங்க வா, உன் சொத்தை எடுத்து அவன் வாரி கொடுத்துட்டு கர்ணன் பேர் வாங்கிட்டு போய்ங்க. கேட்டிருப்பான். ஊரு பூரா அனைத்தும் அவன் பேர் தான் சொல்லுது. கெட்டான மகாராஜா யாருடைய சொத்து? உங்க சொத்துடா. இந்த கையில வாங்க, அந்த கையில கொடுக்குறான். நீ போய் அந்த அங்கு தேவஸ்தல உட்காரு, அரசாணையில உட்காருன்னு சொல்லிட்டு உட்கார வச்சான் ஒரு நாள். கொடுக்க முடியாது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆச்சு தெரியுமா? மழை அதான் கொட்டோ கொட்டு கொட்டுது. அவன் எங்க புடிங்க கொடுப்பான். கொட்டுகின்ற பொழுது ஒரு ஏழை திராவிடன், ஏழை பிராமணன் என்ன செய்தான்? என்னுடைய மகன்களுக்கு திருமணம் வைத்து விட்டேன், இந்த அங்கு தேசத்துல போனா ஏதாவது வாங்கி வரலான்னு சொல்லிட்டு வந்தான். திருமணம் வச்சுட்டேன், சமையல் செய்வதற்கு விறகு இல்லை. மழை கொட்டுன்னு கொட்டுது. பொருள் எல்லாம் இருக்குது. இப்படியாகத்தானே இருக்கின்ற தருணத்திலே விறகாகப்பட்டது இல்ல போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்து துரியோதனன் கேட்டா, மழை ஊறப்பட்ட மழை உலகமே பெஞ்சுங்குது, என்கிட்ட வந்து விறகு கேக்குறியா? யாரா குறுமுட்டை போடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பிட்டான் துரியோதனன். நான் என் அரண்மனையில உட்காந்துக்கிறேன், என்னுடைய வீதி வழியா அந்த ஏழை அழுதக்கன் சிந்தனையோடு போறான். என் கண்ணில பாத்துட்டேன். பார்த்த உடனே, ஐயா வாருங்கள், எங்கே சென்று வருகிறீர்கள் என்று கேட்டேன். அங்கு தேசத்துக்கு போய் வரேன், அங்கு தேசத்துக்கு தான் போய் வரேன். அரசாணியில விறகு சில கேட்டு வரலான்னு அரசு போய் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன்? எப்படி அவன் இங்க வா அப்படி என்று என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாயற்படி, ஜன்னல் கதவு உடைத்து எடுத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தேன். அப்ப மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க, கொடுப்பதற்கென்றே பிறந்தவன் கர்ணன். யாருடைய சொத்து? அது ஒன்றுதான், துரியோதனுடைய சொத்து. அந்த அரண்மனையும் துரியோதனுடைய சொத்து தான், சொத்து தான், ஒன்று கிடையாது. இப்படியாகத்தானே கொடுப்பதற்கென்றே பிறந்தவன். எவ்வளவு பொருள் இருந்தாலும், எவ்வளவு பொருள் இருந்தாலும் மனசு இப்படியாகத்தானே மனம் வர வேண்டும். ஒரு ராசி உள்ளவர் இப்படியாகத்தானே அவர் அப்படித்தான் பண்ணுவாரு. எங்க மாமா அப்படித்தான் பண்ணுவாரு. இப்படியாகத்தானே இதெல்லாம் வாரி கொடுத்துறேன். வாரி வழங்குறீங்க, வழங்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொத்து கிடையாது, தம்பி துரியோதனுடைய சொத்து. அப்படிப்பட்ட துரியோதனன் தினத்துல ஒரு வாட்டமாக என்னை அழைத்திருக்கிறான். என்னவென்று ஒன்றும் தெரியவில்லை. 16 நாள் சண்டை முடிந்து விட்டது. இவ்வளவு நாளா இருந்தோம், கூப்பிடல. நீங்க ஏதோ கூப்பிட்டுக்கிறான். தம்பி துரியோதனனா நான் அழைத்ததாக சற்று அறிக்கை. 17 அறிக்கை. என்னுடைய அண்ணனாகிய அங்கு தேசத்து அரசன் என் அண்ணன் கர்ண மகாராஜனை அழைத்து வர சொன்னேனே. அழைத்து வந்தாயா மகாராஜா? அண்ணனாகிய கம்சராஜனை கொண்டு வந்து சமாதானத்தில் சந்தோஷமாக கொண்டு சமாதானத்தில் அமைத்து விட்டேன். பாருங்கள் போய் பாருங்கள். தம்பி துரியோதனா,
புரியலையா? உன்னுடைய பொற்பாத கமலங்களுக்கு உன் தம்பி ஆகிய துரியோதனன் அநேக கோடி வந்தனா கோடி காலம் வாழ உனக்கு ஆசி துரியோதனா. துரியோதனா அடங்க அருபாட்சிய தம்பியே. நீ எப்படிப்பட்டவன்? சாதாரண ஆளா? வணங்காத முடிபடைத்த துரியோதனன், வெங்கிட திரேகத்தை கொண்டவன், கையிலே தனரேகையை உடையவன், யாருக்கும் தலைவணங்கா முடிசேகரன், தலைவணங்கா முடிசேகரன். அப்படிப்பட்ட துரியோதனையனுடைய பாதத்தில் நீ வந்து பணிந்திருக்கிறாயே துரியோதனா, பாதத்தை வந்து பணிந்திருக்கிறாயே, இந்த அகிலம் நல்லில் வாழ்ந்திருப்பாய். என்னுடைய பாதத்தை நீ பணிந்தபடியினால் என்றென்றைக்கும் சுபக்ஷேமத்தோடு நீ வாழ உனக்கு நான் ஆட்சி கொடுத்திருக்கிறேன் துரியோதனா. துரியோதனா அண்ணா தாமரை புஷ்பம் போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகாரவிந்தமாகப்பட்டது. இந்த அஸ்தினாபுரத்துக்கு நீ வேந்தன், அரசன். அப்படிப்பட்ட துரியோதனன் உன்னுடைய முகத்துல செந்தாமரை புஷ்பம் எப்படி மலர்ந்திருக்குமோ தன்மை போல் இருக்கக்கூடிய உன்னுடைய முகம் இன்றைய தினத்தில் வாடி வதைந்திருக்கிறது. காரணம் என்ன துரியோதனா? இந்த டில்லி 56 தேசத்திற்கும் நானே ஒரு பேரரசன். நான் கிருவத்தோடு வாழ்ந்து வந்தேனே அண்ணா. அட பெருந்திருவாரை மலையிட்ட மன்னர் இப்பேதத்து உலகாண்ட உரிய மகாராஜன் நீயோம். அட வறுமையாய் வணக்க வலை கொண்டு என்னை நீ வரவழைத்த செய்திகளை போ. இவ்வளவு நாள் இல்லாமல் படிக்கு உன்னுடைய முகம் வாடி வதங்கி இருக்கிறது. இவ்வளவு நாளா இல்லாத இன்றைய தினத்தில் அதி சீக்கிரமாக இந்த கண்ணனை அழைத்ததற்கு காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிவிக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? நான் காரணத்தை சொல்லணுமா? அண்ணா நான் என்ன செய்துவேன்?
எதனால் கவலைப்படுகிறாய்? என்ன செய்யேன் அண்ணா? என் தம்பிமார்கள் எங்கே அண்ணா? என்ன ஆனார்கள்? என்ன சேனைகள் எல்லாம் மாண்டு மடிந்து விட்டார்களே அண்ணா. தம்பி துரியோதனா, என்னுடைய நம் தாத்தாவாகி பீஷ்மர் எங்கே? நம் குருதோழர் எங்கே? அண்ணா தம்பி துரியோதனா, அந்த முன்னோதையோ சொன்னே. முன்ன பெரியோர்கள் பங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை பிரித்து கொடடா துரியோதனா துரியோதனா என்று வார்த்தை தெரிவித்தார். உண்மைதான். அன்றைய தினத்தில் மறுத்து விட்டாய் அண்ணா. தம்பி துரியோதனா, இந்த டில்லி 56 தேசத்துக்கு நான் ஒரு பேரரசனாச்சு அண்ணா. அப்படி நான் ஒரு கர்வத்தோடு வாழ்ந்து வந்தேனே. உண்மைதான். தலைவணங்கா முடிசேகரன் யாருக்கும் தலை வணங்குவது இல்லை. ஆமாம். அப்பேற்பட்ட ஒரு அரசனாகப்பட்டவன் எனக்குன்னு ஒரு இரவம் இருந்தது அண்ணா. உண்மைதான். ஆகையா யாருக்கு பயப்படுற நீ? முன்னாள் யாருக்கு பயப்படுற அண்ணா? குரு பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்களே, அவர்கள் வார்த்தையை கேட்கவில்லையே. கேட்கவில்லை. யாருக்கு பயப்படுகிறேன்? யாருக்கு பயப்படுற உனக்கு? அந்த பங்கே அண்ணா. யாருக்கு பயப்படுற நீ? அந்த பாண்டியனை பார்த்தாவா? ராஜாக்களுக்கு நீ பயப்படுகிறாய். ஆமா, ராஜாக்களா? நான் இருக்கிறேன் துரியோதனா. அட 12 ஒரு வருஷம் காட்டு கணி போச்சுட்டோம். ராஜாக்களுக்கு பயப்படுறான். காட்டுல காய்கறி கந்த மூதாதிகளை கொண்டு விட்டு இருந்த பசங்கடா அவங்க. தண்ணி குடிச்சவங்க, குடிப்பதற்கு ஜலம் கிடையாது. தண்ணி குடிச்சிட்டு கிடந்த பசங்க. அவனுக்கு தெம்பு இருக்கும். அவனுக்கு பயப்படுறான். அவன் கிடக்குறான் சுண்டக்கா பையன். அவனுக்கு பயப்படல. நீ இருக்கிற எனக்கு பயம் இல்ல. நான் யாருக்கு பயப்படுறேன் தெரியுமா? யாருக்கு பயம்? அண்ணா. அட வந்தே
ஏய் அவன் ஆதாடு வைத்தவன் அண்ணா அவன் சாமானியப்பட்டவன் இல்ல அவன் சூதுக்காரன். ஏய் அண்ணா சூதுக்காரன். அவன் யாரு அண்ணா? யாரு? எனக்கு சின்ன மாமனார். அவனா உனக்கு சின்ன மாமனார் தான். சின்ன மாமனார். மாமனாரா இருக்கட்டும். அத்தை மக்கள் நல்லா இருக்கணும். அண்ணன் பொண்ணு தாலி அறக்கணும். அந்த முகத்துல மீசை இல்லாத பையனுக்கு நீ பயப்படுற? ஆமா அண்ணா. துரியோதனா அவன் சாமானியப்பட்டவன். அது நான் இருக்கும் வரை நடக்கவே நடக்காது. சதி செய்வான். சதியா? சதி சதி செய்ய வேண்டும் என்று வந்தான் மாயக்கண்ணன். ஓடக்கூடிய ஆட்டமாட்ட பொறங்கால பிடிக்கிற வக்காலா குடிச்ச பையன் அவனுக்கு போய் அவன் எதுக்கான பையன்? மகாராஜா நீங்க 2 பேரும் சொல்லுங்க. காத்தாடிக்கு பொறங்கால புடிய மாட்டேன்னு சொல்லுங்க. கட்டிட்டு போது சொல்லிட்டான். அவனை சாமானியப்பட்டவன் இல்ல. அவன் போனா கூட அவனை பத்தி உனக்கு தெரியாது. என்ன அவனை நான் பாத்துக்கிறேன். அடுத்து யாரால உனக்கு பையன் ஓட பார்க்கலாம். அந்த ஞரவே ஓங்கி பறக்கக்கூடிய அரவக்கூடிய அறுத்து அந்த தானவனுடைய முரசு கொடிய பறக்க செய்வான்னா அவன் சாமானியப்பட்டவன் இல்ல. அவன் கடனா அவனுக்காக யாரா பயப்படுறான்? நீ அடுத்து உனக்கு யாராடா பயம்? அந்த பங்கே போய் தம்பி பார்த்துட்டு வர தம்பியை கூப்பிட்டு வர. அவன் சாதாரண இடையம் அடையும் சொல்லாத. அவனுடைய பலத்தை கொண்டு அந்த சண்டால பாண்டவர்கள் இதுவரை பீமன் சேனைகள் எல்லாம் மனசுல அது கூட பயம் இல்ல. அந்த அர்ஜுனங்கரானே இன்று 17ஆம் நாள் சண்டையில உன்னை கர்ணனை என்ன கொல்லுவான்னு சொல்லிட்டு அவன் கங்கணம் கட்டிங்கிறான். இவனை அனுப்பினா நீ ஏதாவது பண்ணிடுவான்றதான் உனக்கு மனசுல பயம். அர்ஜுனனால தானே பயம் உனக்கு? அந்த சூதுகாரனுக்கு தான் எனக்கு பயம். ஆமா, சூதுகாரனை விட்டுறான் மாத்திரான். அவனுக்கு யாரு கூட இருக்கிறவன் சூதுகாரன். அதனாலதான் அவனை வச்சு அவன் அர்ஜுனன் கொண்டுடுவான். எனக்கு பயம். துரியோதனா அதங்காதி வீரன் என்று வந்தங்க எங்க இருக்கிற எப்படின்னா இது எதுங்க சொல்லக்கூடிய அரவமானம். இந்த அரவமானத்தை விட்டா நாட்டே ஓசிப்போம். எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் ஒரு முறை
காண்டாவனத்தை எரித்து விட்டான் அந்த அர்ஜுனன். எரிக்கின்ற தருணத்திலே இந்த நாகேந்திரன் என்ன செய்தது? வாள் துண்டித்துக் கொண்டு அபயம் 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 என்று ஓட்டு நான் என்ன செய்தேன்? கரணம் கட்டிடுறாரு அவங்க பையன். கரணம் கட்டிடுறாரு அவங்க பையன். சின்னவனா? பெரியவன் அவன் சின்னவன். ஆஹா, நான் பெரியவன் அவன் சின்னவன். மாமா என்ன செய்த மனைவி யோசிச்சு, உனக்கு எதிரி யாரு? உனக்கு எதிரி யாரு? அர்ஜுனன். எனக்கு எதிரி யாரு? உனக்கு எதிரினா எனக்கு அர்ஜுனன் எதிரி. இந்த நாகேந்திரனுக்கு எதிரி. இருந்தாலும் அவனுடைய சிரசை நான் கொய்து கொண்டு வருவேன் என்று என்னிடத்தில் சத்தியம் செய்தது. அவன் மேல ஒரு நாளைக்கு 1000 பாலை நான் இதை ஊற்றி வளர்த்து கொண்டு வருகிறேன். ஒட்டா போதும் அவனுடைய சிரம் அந்த அளவுக்கு அது சீருது. அதனால யாதொன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அதிக உள்ளத்தில் ஊதி தம்மண்ணா நீ என்னைக்கும் தினத்தில் விடிந்தா 17 இவ்வளவு நாளா 886 வயது படித்த அவர் என்ன வயசு? சண்டை போடுவாரா? எழுந்து அவருக்கு உச்சா போறதுக்கே முடியாது. அப்படிப்பட்டவர் நீ சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து அவர் அனுப்புறேன். இவ்வளவு நாளால ஒருத்தன் இருக்கிறான் பக்கத்துல செஞ்சோத்து கிடங்க தெரியுமா? அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு நாள் அனுப்பியிருந்தாங்க. என்ன சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து இந்த சேனை ஏன்னா மாறுது? சொல்லலாம் அக்னி மாமன் சொல்லலையா? ஏன் சொல்றான்? அவர் சொல்லி நான் அவனை விட்டுருப்பேன். இப்படி இருக்கின்ற தருணத்துல எனக்கு சேனாதிபதி இப்ப இந்த நிமிஷம் கூட கெட்டு போல. சேனாதிபதி பட்டத்தை இன்று கொடுத்தே உண்டானால் அவங்களுடைய சேனை எல்லாம் வாரி 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 போர் போராக சோட்டு வச்சு அந்த இரவி மனக்கவலைப்பட வேண்டாம். என்ற தினத்துல சேனாதிபதி பட்டத்தை எனக்கு விடுறான். அந்த நல்ல நேரத்திலே இன்னும் மெய்யூரை சேர்ந்த இன்னும் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய மருமகனுக்கு ரூபாயை கொண்டு கொடுத்துள்ளார். அன்னார் குடும்பத்திலே அந்த மாலாகிய கண்ணனும் அந்த அம்மன் அவர் பங்கிலே குடியிருந்து பட்டி பெருது வாழ்வான பங்கி மக்கள் சம்பந்த மயர சம்பத்தா இருக்க வேண்டும் என்று கண்ணனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்கிறோம். சுபோதயம். இன்னும் சுபோதயமான வாசனம். இன்னும் மெய்யூரை சேர்ந்த இன்னும் ஏழுமலை அவர்கள் என்ன வேணும்? கர்ணனாக வேடம் தரித்துள்ள தன்னுடைய தம்பி பிள்ளைக்காக ரூபாய் 101 கொடுத்துள்ளார். அன்னார் குடும்பத்திலே அந்த மாலாகிய கண்ணனும் அம்மன் அவர் பங்கிலே குடியிருந்து பட்டி வருது பால்பான பங்கி மக்கள் சம்பத்து மயர சம்பத்தா இருக்க வேண்டும் என்று கண்ணனையும் அம்மனையும் பிரார்த்தனை செய்கிறோம்.
எப்படி போகணும் தெரியுமா? எப்படி என்னோட எல்லுள்ள கண்ணா கேளா ஐயா என்னோட சத்தியமா தோண தன்மை புகையுள்ள இனி வாரி போரிட்டு பாம்பா எப்படி செல்லணும்? நாளை 17ஆம் நாள் காலை சூரிய பகவான் முன்மதாக சென்று அந்த பாண்டவர்களை அடி 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 அடித்து இந்த பீமனை கைய கால ஒடிச்சு அவரை கொண்டு கண்டிப்பா பீமனை மட்டும் அர்ஜுனனை கொண்டா மீதி பேர் கூட நானா அர்ஜுனனை கொன்னுடு. ஒரு அடி அவனை மட்டும் அடிச்சுட்டா மீதி பேர்லாம் கொஞ்சம் கைய காலெல்லாம் ஒடிச்சு அவன் எதுவும் உடைக்கணும் தன்னால உடைக்க வந்துருவாங்க கொஞ்சம் நொறி போட்டா நாளைக்கு அட்டாத ஒரே கட்டை. சரி சரி நீ வந்து காலையில சாப்பிட்டு அண்ணா தம்பி போறேன் போறியா போறேன் போறியா போறேன் போறியா போறேன்னா போனா போறேன்னா போனா அவர்னா கராச்சி சரி தம்பி அட தம்பி இதிலால் மட்டும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் ஆச்சேன் எப்படின்னா ராஜராஜர்கள் போட்டம் ராஜபிரதாபா போட்டி என்னை ஆசையோ அன்புமாக அடியானை வளர்த்த மன்னா அடியானை வளர்த்த மன்னா அந்த அந்த விண்ணமாய சுழலுக்கு நேர்ந்த சாரதியை போல நாமாயந்தனுக்கு சாரதி வருகிறாய். இப்பொழுது சற்று யோசனை எனக்கு எப்படின்னா எதிரே வரக்கூடியவன் யார்? அர்ஜுனன். எனக்கு நிகராக
சமராகித்த என்று வரவன் யாருன்னா அர்ஜுனன். அண்ணவனுக்கு தேர் சாரதி புரிகின்றவன் யாரு? மாலாகிய கண்ணன் அல்லவா? அவன் எப்படிப்பட்ட ஆளு நீயே சொன்ன. எதிர்ரோமம் படைத்தவன். சர்வ ஜாக்கிரதையாக அவனிடத்தில் நாம் இருக்க வேண்டும். அதனால் சற்று இப்பொழுது எனக்கு ஒரு யோசனை. அண்ணவனுக்கு சாரதி மாலாய கண்ணன் இருக்கின்றான் அல்லவா? அண்ணவனுக்கு நிகராக நம்ம பக்கம் ஒரு சாரதி எனக்கு அனுப்பிய உண்டானால் கண்டிப்பா நான் ஜெயத்தோட யாருன்னே சொல்லு. மகாராஜா, நம்ம நாட்டிலே நமக்கு 32 லட்சம் பொருந்தியவர். அவருக்கு ஈடானவர் புது தண்ணியே வச்சு அந்த கொடுக்கணும். டெல்லி மகாராஜனே சாரதியாக அண்ணவனுக்கு நிகரானவன் இவன் தள்ளியன் தான். ஏனென்றா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அந்த சிவபெருமான் இருக்கின்றானே, அண்ணவனை நேருக்கு நேரா 3 முறை பார்த்தவன். யார் பார்த்த தேசாதிபதி அதிபதி ஜல்லியன். அண்ணவனும் அண்ணவனுக்கு நிகராக எதிர்ரோமம் படைத்தவன். அதனால ஜல்லியன் அனுப்பிடுற கண்டிப்பா ஜெயத்தோட வர போட்டா அன்னி போட்டா போட்டா திரும்பி என்னையே பாக்குறாரு. அண்ணன் என் மூஞ்சியே விடாத பாக்குறாரு. எப்படியோ பார்க்க மாட்டோம். என்ன வந்துச்சு ஓர் கூறாமோ இல்லா என்னை உங்கள் குலத்தில் உள்ளோரில் என்னை ஒருவராக்கி யாரும் அவர்களுக்கு வளர்த்த எண்ணெய் மணிமொழி சூட்டி அம்புராஜே நீராறும் புவி வளர் பலரும் போற்றாம் இன்னும் கர்ணன் என்னை நிலைக்கையூன்றி யாரும் கண்முடியால் உத்தமோரில் உன்னை தவிர யாருக்கு என் உயிரை நான் எம்புவேனோ